முத்துக்கிளி சேனலுக்கு வணக்கத்தை கூறி, கும்பத்திற்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? கும்பம் பிரச்சனை, கும்பம் சந்தோஷம் இல்லாமை, கும்பம் கன்ஃபியூஸாக இருக்கக்கூடியது, கும்பம் நிலையற்ற தன்மை, கும்பம் எதை கேட்டாலும் தெரியாது, கும்பம் எதை கேட்டாலும் புரியாது, கும்பம் பிரச்சனைக்குரியது, கும்பம். போங்கய்யா, இதையே சொல்லி சொல்லி என்னத்தை பார்த்தோம்? அதுல அந்த திருத்த முடியாத ஆள் இருக்கா தெரியுமா? அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அவிட்டத்தை கொஞ்சம் திருத்திடலாம், பூரட்டாதியே ரொம்ப நல்லா திருத்திடலாம், சதயத்தை ஒன்றும் செய்ய முடியாது. மீனாட்சி தான் திருத்தணும். சதயத்தை யார் திருத்தணும்? மீனாட்சி தான் திருத்தணும். அப்படிப்பட்ட தன்மை உள்ளது. அதனால நிச்சயமாக கும்பத்திற்கு இந்த ஆண்டு நிச்சயமாக இப்போது இருக்கக்கூடிய ஒரு நல்ல டைம் தான். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 7, 8, 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 9 பாக்கியத்தை பார்க்கின்றார். எல்லாமே நல்லா சொல்றீங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கலையா? உங்க ஜனன ஜாதகத்துல என்ன நடக்குது? உங்க தசா புத்தி என்ன? உங்களுக்கு 7ல எத்தனாவது சுற்று? பாதச்சனி தான். எத்தனாவது சுற்று? வயசு என்ன? அதுதான் அடிப்படை. குரு பார்த்தா மட்டும் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்க மாட்டாரு. அடிப்படையில என்ன வயசு, அடிப்படையில என்ன தசை. அப்ப கும்பத்துக்கு சிம்மம் பகை, அப்ப வாழ்க்கை துணை மிக எச்சரிக்கை, நண்பர்கள் மிக எச்சரிக்கை, புதிய தொழில் அப்படியே பொறுத்துருங்க, புதிய தொழில் எதுவும் வேண்டாம். கலசம், வெளிநாடு, ஸ்தபதி, விவசாயம், ஏற்றுமதி, இறக்குமதி, மரங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும் உங்களுக்கு தான் சொந்தம். எல்லாமே எடுத்து செய்யலாம். மிக உயர்ந்த நிலையில் உள்ள கோபுர கலசங்கள், ஊசிலை காடுகள், அந்த எஸ்டேட்னு சொல்ற பார்த்தீங்களா, அந்த எஸ்டேட் உள்ள அந்த ஏலக்காய், டீ தூள், இந்த மாதிரி எல்லாம் உயர்மா இருக்கக்கூடியது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே மேல இருக்கக்கூடியது. மேல் நோக்குனாலும் கூட சொல்லலாம். மேல இருக்கக்கூடிய அத்தனை தொழிலும் சொந்தக்காரர் நீங்க தான். பொறியியலும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வெளிநாட்டுக்கு போகணும்ல, ஐடி கம்பெனி இல்லாம இல்லை, பொறியியல் எடுத்துக்கலாம். இப்படி தொழிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 6 மாசம் அந்த பாதச்சனி, விரையச்சனி முடிச்சு, ஜென்மச்சனி முடிச்சு, பாதச்சனி ஒரு நல்ல பலனை கொடுக்கும். எதை சப்போர்ட்ல? உங்க தசாபதி சப்போர்ட்ல, உங்க தசாபதி சப்போர்ட்ல. மறந்துடாதீங்க. இதுதான் கும்பத்துக்கு இழுக்குங்க, உங்களை இழுக்கும். கலசம் இல்லையா? கலசம் என்ன செய்யும்? யாரு சொல்றதையும் இழுக்கும். காவிரி ஆற்றை என்ன செஞ்சாரு அகத்தியர்? தன்னுள் அடக்கிறதுக்கு பதிலாக கலசத்துக்குள் அடக்கி வச்சார்ல. அப்படின்னு அவருக்குள் அடக்குதான்னு அர்த்தம். அப்படி இழுக்கக்கூடிய தன்மை, அந்த வசியத்தன்மை அதிகம் கலசத்திற்கு. என்ன பேசுறோம் பாருங்க. மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சனீஸ்வரர் தான் அதிபதி. ஆனா வித்தியாசம் கேரக்டர் சார். ட்வின்ஸ்லயே 6:50க்கு 2 குழந்தை பிறக்குது, ட்வின்ஸ் பிறக்குதுன்னா 2 குழந்தைக்கு ஒரே நட்சத்திரம், ஒரே லக்கணம், ஆனா குணங்கள் வேற. அது எப்படி? அது இறைவன் கொடுத்த கிஃப்ட். யாரும் கண்டுபிடிக்க முடியாது, ஆய்வு பண்ணத்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட தன்மை நிறைந்தது கும்பம். கவனமாக இருக்க வேண்டியது. போக்குவரத்துல கவனம், கணவன் மனைவி உறவுல கவனம், குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடாதீங்க, கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க. உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அதுதான் 10 பொருத்தத்தை விட மேலான பொருத்தம், மனப்பொருத்தம். இதை செய்யுங்க. நிச்சயமாக கிட்டத்தட்ட நிறைய ஐயா தலைமையில இந்த தை மாசத்துல, தை மாசி பங்குனிக்கு மேல நிறைய கல்யாணம் மகரத்துக்கு வருது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, மகரத்துக்கு வந்துட்டு இருக்குது. பாருங்க 2ஆம் இடம் 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சாரத்தன்மையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பதான் அதனுடைய அடிப்படை தன்மை நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா இந்த பாதச்சனியை கடந்து இந்த ஆண்டு முதல்ல இருக்கிற 6 மாசம் சிறப்பான ஆண்டாக அமையும். அதே போல கற்பராயன்,
அம்பாள் வழிபாடு, கோபுர கலசம், பாப விமோசனம், கோபுரத்தில் தீர்த்தம். அங்கே கும்பாசத்துக்கு போனால் கலச பூஜை பண்ணுங்க. கும்பாசத்தில் எனக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு கலசத்தை நான் வாங்கி தர்றேன், அதுக்கு வேண்டிய செலவை நான் ஏற்றுக்கிறேன், அப்படி சொல்லுங்க, மிக சிறப்பாக அமையும். இப்படிப்பட்ட வழிபாடு பண்ணும்போது 7.5 சனி கண்டிப்பாக நவக்கிரகத்தை மறக்காதீங்க, நவக்கிரகத்தில் மறக்காதீங்க. 7வது பதிகம், நவக்கிரகத்தில் 7வது பதிகத்தை பண்ணணும், மிக சிறப்பாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். கும்பத்துக்கு 45%